அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல் துவா தான். அல்லாஹும்ம அஹ்சன்த ஹல்கி ஃபஹக்ஸின் ஹுல்கி. இதனுடைய பொருள், அல்லாஹ்வே எனது உருவத்தை அழகுபடுத்தினாய், எனது குணத்தையும் அழகுபடுத்து. அதாவது அல்லாஹ் தாலா படைத்த எல்லா படைப்பினங்களையுமே அல்லாஹ் அழகாக தான் படைச்சிருக்கான். ஒவ்வொரு உறுப்பையும் தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லாஹ் தாலா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அழகாக படைச்சிருக்கான். அவனை விட சிறந்த படைப்பாளன் யாரும் இருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய உருவத்தை நீ அழகுபடுத்தியதை போல் என் குணத்தையும் அழகுபடுத்து. அதாவது ஒவ்வொருவருடைய குணமும் மிகவும் அழகான முறையில் இருக்கணும். இந்த துவாவை நம்ம தினமும் அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இதற்கு உதாரணமாக இன்னொரு ஹதீஸை பார்த்தோம்னா, எவருடைய குணம் அழகாக இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த ஒரு இடத்தில் ஒரு வீடு கிடைப்பதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் திர்மிதி கித்தாபில் 4800வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் அதிகமாக இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாம் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.